அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். நம்ம போன வீடியோல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இடதுசாரி இயக்கங்கள் எப்படி உருவாயிருந்திருக்கும், சுயராஜ் பார்ட்டி அப்படிங்கிறது எப்படி வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சுயராஜ் கட்சி மூலமா என்னென்ன இயக்கங்கள் வந்திருக்கும் அப்படிங்கிறதுமே போன வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இந்த வீடியோல சைமன் குழு, நேரு அறிக்கை, லாகூர் காங்கிரஸ் இதுல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 1929-30 வந்து அரசியல் சாசன சீர்திருத்தங்கள் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே நீங்க இந்த மாதிரிலாம் போராட்டம் கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களோட போராட்டங்கள் எங்களுக்கு புரியுது, அதனால நாங்க என்ன பண்றோம், உங்களுக்காக சொல்லி சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாருமே அகைன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியர்களுடைய ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையா தான் இருந்திருக்கும். இதனால பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு எந்த விதமான அவங்களுக்கு ஃபேவரிசமா என்ன இருக்குமோ அதுதான் அவங்க பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இடங்களிலுமே மிதவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து நமக்கு நன்மை செய்வாங்க, அவங்களுக்கு அப்போசா நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து அமைதியான போக்குகள்ல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைமன் குழு அப்படிங்கிறது ஒரு அறிக்கையா இருந்திருக்கும். இது முக்கியமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்ல சட்ட உருவாக்க குழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைமன் குழுவை நிறுவியிருப்பாங்க. சைமன் குழு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய மனக்குறைகளை தீக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துல தான். ஆனா சைமன் குழுல என்ன ஒரு டிராபேக் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இந்தியர்கள் கூட அதுல வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனாலதான் வந்து இவங்களுக்கு கோவமே வந்திருக்கும். என்ன காரணத்துல எங்களுடைய நலனுக்காக நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு குழுல ஒரு இந்தியர் கூட எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போயிருக்கும் அப்படிங்கறது இவங்களுடைய ஒரு எதிர்ப்பு வாதமா இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப அதோட தலைவர் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைமன்ல. சைமன் பேர்ல தான் இந்த குழுவே அமைஞ்சிருக்கும். ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம், ஒரே ஒரு அப்போஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளியர்கள் மட்டும்தான் அந்த குழுல உறுப்பினர்களா இருந்திருப்பாங்க. இது வந்து என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இது எங்களுக்கான ஒரு பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களால கருதப்பட்டிருக்கும். அப்ப 1927ல மதராஸ்ல நடந்த காங்கிரஸ்ல, ஒவ்வொரு வருஷமும் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கும்ல, அந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1927ல இந்த சைமன் குழுவை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிருப்பாங்க. இதுதான் சைமனே திரும்பிப்போ, கோ பேக் சைமன் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது மூலியமா வந்திருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, இதை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு கொண்டு வந்திருப்பாங்க. இந்து மகாசபையும் முஸ்லிம் லீக் அமைப்பும் இந்த முடிவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. யாரெல்லாம் வந்து இப்ப எல்லாருமே சப்போர்ட் ஆறாங்க, ரைட்? நம்மளுக்கு தேவையானது முக்கியமான விஷயமா என்னவா இருக்கு, பிரிட்டிஷரை வந்து அப்போஸ் பண்ணும் அப்படிங்கிற காரணமா இருக்கா. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுமே ஒவ்வொருத்தங்களுமே வந்து திருப்பி சேர ஆரம்பிக்கிறாங்க. லக்னோ பேக்ல இணைய ஆரம்பிச்சாங்க, ரைட்? 1927 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து சேர்ந்துதான் வந்து பிரிட்டிஷர்ஸை அப்போஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்தியா தொடர்பான காலனி ஆதிக்க மனப்பான்மைக்கு சவால் விடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெரும்பான்மையான கட்சிகள் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே நாங்களும் சேர்ந்து உங்களோட சைமனை வந்து அப்போஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதோட முடிவா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, மோதிலால் நேரு அறிக்கை. இதுதான் வந்து நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த நேரு அறிக்கை அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேருவோட அறிக்கை. ஓகேங்களா? எப்ப கொண்டு வந்திருப்பாங்க, 1928 பீரியட்ல. இந்த டைம்ல டிசம்பர் 1928ல கல்கத்தாவில் கூடிய அனைத்து கட்சிகளும் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் என்ற விஷயத்தை வந்து ஏற்க தவறுச்சு. என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், ஆனா இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே வந்து ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. வகுப்புவாத பிரதிநிதித்துவம் முதல்ல யார் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்பேத்கர் மூலியமா தான் கொண்டு வராங்க. எதனால அப்படின்னா, நீங்க எல்லாமே பிரிட்டிஷர் அப்போஸ் பண்றதுல குறியா இருக்கீங்க, ஆனா இங்க வந்து சில இடத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லி அவங்களுடைய நேர்மையான, அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களும், அவங்களுக்கு தேவையான ஒரு அவங்களுக்கு அடிப்படை கடமைகளும் அவங்களோட தேவைகளும் எதுவுமே வந்து பூர்த்தி செய்யப்படலை அப்படிங்கறத வந்து உணர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ப எங்களுக்கு வந்து வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது எப்ப வந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 1928லயே. பின்னாடி வட்டமேசை மாநாடுகள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பூனா பேக்ல வந்து வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை நாங்க கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து அம்பேத்கரே வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து பூனா பேக்னு அழைக்கப்பட்டிருக்கும். அது எல்லாமே நம்ம பின்னாடி வட்டமேசை மாநாடுகள்ல பார்க்கலாம். ஓகேங்களா? எந்த கட்சிகளுமே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது கோபாக் சைமன். சைமனே திரும்பிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைமன் குழுவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, என்ன அப்படின்னா முதலே வந்து வேல்ஸோடைய இளவரசரோட புறக்கணிப்புங்கிற பிரச்சனையில என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிருக்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து இவங்களுடைய விசுவாசத்தை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பிரிட்டிஷர்ஸ் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா பின்னால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியர்கள் ஒவ்வொருமே வந்து அவங்களுக்கு அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து முதல் அடி. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த வழிகளை வராங்களோ அந்த இடங்களை கருப்பு கொடிகள் ஏந்தியவாறு எல்லாருமே வந்து சைமனே திரும்பிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய முழக்கங்களை வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கறதுல இவங்க முக்கியமா இருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப எங்க பார்த்தாலும் சைமன் குழு எங்க போனாலும் அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டே இருந்துச்சு. சைமனே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய முழக்கம் தான் வந்து எல்லா இடங்களுமே எதிரொலிச்சுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கான ஒரு போராட்டத்துக்கு மக்கள் தயாராயிட்டாங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. டிசம்பர் 1928 கல்கத்தால அந்த காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இடதுசாரிகளை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக, அங்க ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும், இங்க
தொழிலாளர் இயக்கங்களும் சரி, விவசாயிகள் இயக்கம் சரி, இது எல்லாமே முன்னாடி போய்கிட்டே இருக்கு. அப்ப இதை வந்து இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா யார் நம்ம தலைவரா போடணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அப்ப யார் அப்படின்னா இடதுசாரிகளை யார் ஆதரிச்சிருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்போமா. சோ அதனால ஜவஹர்லால் நேரு வந்து காங்கிரஸோட தலைவரா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப 1929ல இருக்கக்கூடிய அடுத்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கியிருப்பாரு. இது எதுக்காக, ரெண்டு பேர்த்தையுமே பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. சோ மோதிலால் நேரு அவங்க அப்பாக்கு அடுத்தது வந்து யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய பையனான ஜவஹர்லால் நேரு. 1928ல காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோதிலால் நேரு. 1929ல யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. சோ இப்படிதான் வந்து சைமன் குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ லாகூர் காங்கிரஸ் மாநாடு பூர்ண சுயராஜ்யம். சோ பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறது எப்போ உருவாக ஆரம்பிக்குது, பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறது எதுக்காக வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூர்ண சுயராஜ்யம் வேற எதுக்குமே இல்ல. இப்ப 1929ல ஒரு காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. அந்த காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கறத நம்ம அடைந்தே தீருவோம். இதனால் நம்ம எதுக்காக போராடிட்டு இருக்கோம், நம்மளுக்கான ஒரு சுயராஜ்யம் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தானே. சோ அது வந்து நம்ம அட்டைன் பண்ணியே ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தை வந்து இவங்க கொண்டு வராங்க. சோ இந்த முன்மொழிவு மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1929 பின்னாடி இருக்கும் டிசம்பர் 31 என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பூர்ண சுயராஜ்யம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராவி நதிக்கரையில வந்து இவர் வந்து கொடியேற்றிருப்பாரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. சோ அதான் இதுல கொடுத்திருப்பாங்க. அப்போ இந்திய விடுதலை மற்றும் காங்கிரஸ் வரலாற்றுல காங்கிரஸ் கட்சியினுடைய லாகூர் மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால, முழுமையான சுதந்திரம் அடைவது அப்படிங்கறதா இவங்களுடைய ஒரு குறிக்கோளா இருந்திருக்கு. ஓகேங்களா. சுதந்திரம் முக்கிய சிறப்பம்சம் அப்படிங்கிறது என்ன, முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிறது தான். அப்போ 1929 டிசம்பர் 31ல லாகூர்ல மூவர்ண கொடி ஏற்றப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வருஷமே ஜனவரி 26 வந்து விடுதலை நாளாக கொண்டாடவும் வந்து முடிவு செய்யப்பட்டது. சோ இதோட ரிமெம்பரன்ஸா தான் இன்னைக்குமே வந்து நம்ம ரிபப்ளிக் டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், விடுதலை நாள் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. சட்டமறுப்பு இயக்கம் காந்தியடிகளோட தலைமையில தொடங்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. சோ இப்ப என்ன பண்ணிருக்கோம், ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம சைட்ல இருந்து கோபாக், அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இடதுசாரிகள் வலதுசாரிகளுடைய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இடதுசாரிகள் எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்து இவங்களை வந்து அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்குறாங்க. ஜவஹர்லால் நேருவோட காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முழுமையான சுதந்திரம், பூர்ண சுயராஜ்யம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு போராட்டத்தை வந்து முன்னிலையில வைக்கிறாங்க. இந்த மீன்வெல் இந்த சைடு காந்தியடிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சட்டமறுப்பு இயக்கத்தையும் தொடங்குறாங்க. சட்டமறுப்பு இயக்கம் நம்ம முதலே பார்த்திருப்போம், ரைட். சோ என்ன, அவங்களுடைய ஸ்கூல்ஸுக்கோ அவங்களுடைய காலேஜஸ்க்கோ எங்கேயும் போகக்கூடாது. அவங்களுடைய அரசியல் இருக்கக்கூடிய, அதாவது அட்வொகேட்ஸா இருக்கவங்க எல்லாருமே வந்து கோர்ட்டை புறக்கணிச்சு வெளியே வந்துருவாங்க. தொழிலதிபர்கள் எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. இந்த மாதிரியான முக்கிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம பட்டங்களை துறக்கிறது, இந்த மாதிரியான எல்லா சட்டமறுப்பு இயக்கங்களுமே வந்து நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ மறுபடியுமே வந்து சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது எந்த இடத்துல சௌரி சௌரன்ஸ்னாலதான் ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு. ஒத்துழையாமை இயக்கத்தப்பவே சட்டமறுப்பு இயக்கத்தையுமே முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் ஒரு மாசிவ் ஹிட் ஆயிருக்கும். அகெயின் திருப்பியுமே வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் தலைமையில இந்த பக்கமும் ஒரு பிளான் பி போயிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. சோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாகூர் காங்கிரஸோட பூர்ண சுயராஜ்யம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு இவனா வந்து இந்த பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சட்டமறுப்பு இயக்கம் காந்தியெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருப்போமா. இவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வர்றாரு. சோ தண்டி யாத்திரைனா என்ன, நம்மளுக்கே தெரியும், உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அப்போ உப்புக்குன்னு சொல்லி ஒரு வரி வச்சிருப்பாங்க. அந்த உப்பு வரி வந்து மீறணும் அப்படிங்கறத இவருடைய ஒரு நோக்கமா இருந்திருக்கு. அந்த உப்பு வரியை மீறணுங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தண்டி யாத்திரை. ஓகேங்களா. சோ இதுதான் வந்து காந்தியடிகளுடைய தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ இதுல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு மெயில்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ இப்ப தண்டி யாத்திரை பார்க்கலாமா. தண்டி யாத்திரை அப்படிங்கிறது இந்த இயக்கத்துடைய ஒரு பகுதியா காந்தியடிகள் தண்டி யாத்திரை வந்து அறிவிச்சிருப்பாரு. சோ எதுக்காக, இங்க இருந்து அகிம்சை முறையில ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்று அங்க உப்பு காய்ச்சக்கூடிய இடத்துல போய் உப்பு சட்டத்தை வந்து மீறணும், உப்பை வந்து கையில எடுத்து உப்பு சட்டத்தை மீறியிருப்பாரு. இதுதான் வந்து தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது. ஓகேங்களா. அப்போ அனைவருக்கும் அவசியமான பொருளா இருக்கக்கூடியது என்ன, உப்பு. அந்த உப்பு மீது என்ன பண்ணிருப்பாங்க, அநியாய வரி விதிக்கப்பட்டிருப்பாங்க. இதை எதிர்த்து நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இது. சோ அப்போ இந்தியால வந்து தண்டி யாத்திரை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கறத நடந்திருக்கும். ஓகேங்களா. சோ அடுத்த டாபிக்கா நம்ம பார்க்கலாம். இப்போ காலனி ஆதிக்க அரசு உப்பு மீது வரி விதித்ததோடு அதன் மீது ஆளுமையும் செலுத்தி வந்துச்சு. சோ இதை கண்டிக்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத்ல இருக்கக்கூடிய கடற்கரையோரம் வரைக்கும் அங்க வந்து தண்டி அப்படிங்கக்கூடியது ஒரு இடம். ஓகேங்களா. சோ அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 375 கிலோமீட்டர்
ஸோ 375 கிலோமீட்டர் தொலைவு தண்டி யாத்திரை வந்து நடைபெற இருந்திருப்பாங்க. எல்லாருமே நடந்தே வந்து பயணம் செஞ்சிருப்பாங்க. அப்போ அனைத்து பகுதிகளுடைய சமூக குழுக்களை சேர்ந்த 78 தொண்டர்களுடன், ஸோ எவ்வளவு தொண்டர்களோட தண்டி யாத்திரை நடந்துச்சு அப்படிங்கறதையும் ஒரு வாட்டி கொஸ்டினா கேட்டிருக்காங்க, குரூப் 4 கொஸ்டினா. ஓகேங்களா? அப்ப 78 தொண்டர்களோட காலனி ஆதிக்க அரசுக்கு முன்னரே அறிவித்த பிறகு காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை வந்து 25வது நாள்ல விச் 1930 ஏப்ரல் 6ல வந்து சென்றிருப்பாரு. ஸோ எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு? மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸோ எப்ப ரீச் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 6. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம தண்டி யாத்திரை செய்யும் போதும் நாங்க இந்த மாதிரி பயணம் போறோம் அப்படிங்கறதையும் பிரிட்டிஷர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த நடைப்பயணத்தினுடைய முழுமையான காலத்திலும் முழு உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில எல்லா இடங்களுமே வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து தண்டி யாத்திரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷர் அப்போஸ் பண்ணிட்டாங்க. உப்பு போய் எடுத்து இவங்க உப்பு வரி வந்து மீறிட்டாங்க அப்படிங்கிறது வந்து வேர்ல்ட் லெவல்ல பாப்புலரான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு பிடி உப்பை கையில் அள்ளி உப்புக்கு வரி செலுத்தக்கூடிய சட்டத்தை தவிடுபடியாக்கினார் யாரு? காந்தி. சோ அடக்குமுறை சார்ந்த காலனி ஆதிக்க அரசு மற்றும் அதன் அநியாய சட்டங்களுக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்று திரண்டு அவற்றை ஏற்க மறுப்பதனுடைய அடையாளம் தான் இது அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சோ இதுதான் வந்து தண்டி யாத்திரையா இருந்திருக்கும். இப்ப அதே மாதிரி இந்தியால ஒரு ஃபேமஸா நடந்திருக்கு அப்படின்னா அவருடைய ஒரு பிலீவர், அவரோட ஒரு ஃபாலோவர் யாரா இருந்திருப்பாங்க? ராஜாஜி இருந்திருக்காரு. அவர் தமிழ்நாட்டுல இதே மாதிரி வேதாரண்யம் சத்தியாகிரகம் அப்படிங்கறத ஒன்று நடத்துறாரு. ஓகேங்களா? சோ வேதாரண்யத்துல ஒரு உப்பு சத்தியாகிரகம் கொண்டு வராரு. இங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில உப்பு சத்தியாகிரகிகள் வந்து ஒரு யாத்திரை போறாங்க. வேதாரண்யம் நோக்கி நடந்தாங்க. சோ எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளியில தொடங்கி வேதாரண்யம் வரைக்கும் கிட்டத்தட்ட 150 மைல்கள். ஓகேங்களா? சோ மேல கிலோமீட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க, இங்க மைல்கள்ல கொடுத்திருக்காங்க. 150 மைல்கள் வந்து இவங்க நடந்தே பயணம் செஞ்சிருப்பாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கரையோர கிராமமான வேதாரண்யம் வரைக்கும் இந்த நடைப்பயணம் நடந்துச்சு. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவரா யார் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பதான் ராஜாஜி வந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா? சரி, எங்க இருந்து எங்க? வேதாரண்யம் இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தண்டி அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 இடங்கள்ல தான் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ 1930 ஏப்ரல் 13ல ஆரம்பிச்சு இந்த நடைப்பயணம் ஏப்ரல் 28 வரைக்கும் நடந்திருக்கு. ஓகேங்களா? 13th of ஏப்ரல் நடந்தது, 28th of ஏப்ரல் வரைக்கும் இவங்களுடைய நடைப்பயணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, நடைப்பயணத்தில் ஈடுபடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனாலுமே இது எதுவுமே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியாளராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயதான் அப்படின்னு சொல்றது இருந்திருப்பாரு. அவர் எச்சரிக்கை கொடுத்திருப்பாங்க. ஆனாலுமே மக்கள் இதுல எதுவுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. தண்டி யாத்திரை வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பிடறதுக்கு உணவும் உறைவிடமும் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது எங்கெங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி இந்த இடங்கள் வழியா சத்தியாகிரக தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ வேதாரண்யம் இயக்கம் உண்மையிலேயே தென்னிந்திய மக்களை வந்து தட்டி எழுப்பி காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிரான விழிப்புணர்வு ஊட்டுச்சு அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ இப்படிதான் மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு மக்கள் இயக்கங்களா ஒவ்வொரு இடங்களையுமே வந்து பிரிட்டிஷரை அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? சோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல வட்டமேசை மாநாடுகள் இருந்து என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தேங்க்யூ.